வணக்கம் மக்களே! இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? வாங்க அம்மா கிட்ட கேட்கலாம். அம்மா, சொல்லுமா. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு சங்கர சதுர்த்தி இல்லம்மா. புளியாருக்கு புடிச்ச புளியோதரை. வாங்க புளியோதரைய எப்படி செய்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தாம 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் எள்ளு, 1 ஸ்பூன் மிளகு போட்டுட்டு, இத வறுத்து தனியா ஒரு பிளேட்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து போட்டுட்டு, இதையும் வறுத்துட்டு தனியா எடுத்து வச்சுட்டு, இது 2த்தையும் மிக்ஸில போட்டு அரைச்சு பொடி பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயிலேயே 3 ஸ்பூன் கடலெண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு உளுத்த பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, உங்களுக்கு தேவையான புளிய கரைச்சு வடிகட்டி ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. இத 15 நிமிஷம் கொதிக்க விடணும். இது கொதிக்கிற டைம்ல இன்னொரு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து போட்டுட்டு, 5 காஞ்ச மிளகாவ போட்டுட்டு, இது நல்லா செவந்த பிறகு 15 நிமிஷம் கொதிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம தாளிச்சு வச்ச எல்லாத்தையும் ஊத்திட்டு, நம்ம அரைச்சு வச்ச பவுடர போட்டுட்டு, ஸ்டவ்வ ஆஃப் பண்ணி விட்டுட்டு கிளறி விட்டீங்கன்னா, சுவையான கோவில் புளியோதரை ரெடி. இந்த புளியோதரைய யாரெல்லாம் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்றீங்க பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் எங்கள் வீடியோ பார்க்கறதுக்காக ஃபாலோ பண்ணிக்கோங்க.